வரவே கூடாது. ரைட், ஓகே, இது மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி 400 ஐஏஎஸ் அகாடமி என்ற இந்த அகாடமியின் ஒரு நிகழ்வாக ஐயா புலவர் ஐயா வெற்றியழகன் ஐயாவுடைய உரை பிழையின்றி தமிழில் எழுதுவது எப்படி என்ற தலைப்பின் கீழ் நேற்று ஐயா ஆற்றிய உரை அனைவரும் அறிந்ததே. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அதனுடைய 2ஆம் பகுதியாக இன்று அவருடைய உரையை ஆரம்பிக்கவிருக்கின்றார். மாணவர்கள் அனைவரும் அதை உள்வாங்கி பயனுறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னதான் மனசில் வச்சாலும் வைக்காது, இலக்கணம். ஆமாம், ஐயா அடிக்கோடிட்டு காட்டுகின்ற அந்த அனைத்தையும் நீங்கள் குறிப்பை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் பயனடைமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சியை தொடங்கலாம். தமிழ் நற்றாய் தமிழ் மொழியே என்ற நுயிராகும். இது காவடி செய்து நினைவுத்துக்கொள்ள. தமிழ் மொழியே என்ற நுயிராகும், அது தாயளித்த செல்வம் என்பதாகும். நெருப்பில் அமிழ்த்தி என்னை கொதித்திடும் தமிழ் ஒழித்தே என் உடலும் வேகும் உயிர் போகும். தமிழ் மொழியே என்ற நுயிராகும், அது தாயளித்த செல்வம் என்பதாகும். நெருப்பில் அமிழ்த்தியனை கொளித்திடேனும் தமிழ் ஒழித்தே என் உடலம் வேகும் உயிர் போகும். வெட்டியனை வீசிடேனும் மாளேன், வெட்டியனை வீசிடேனும் மாளேன். தூணில் கட்டியனை ஏசிடேனும் கேளேன், வெட்டியனை வீசிடேனும் மாளேன். தூணில் கட்டியனை ஏசிடேனும் கேளேன். வானில் கொட்டி வைத்த தாரகை போல் கோடியிலே பொன் தரினும் ஏலேன் அதனை ஆளேன். வெட்டியனை வீசிடேனும் மாளேன், தூணில் கட்டியனை ஏசிடேனும் கேளேன். வானில் கொட்டி வைத்த தாரகை போல் கோடியிலே பொன் தரினும் ஏலேன் அதனை ஆளேன். ஆயிரமாய் வாத்து வந்து ஆடி, ஆயிரமாய் வாத்து வந்து ஆடி, அவை அழகுமயில் ஆகிடுமா கூடி. ஆயிரமாய் வாத்து வந்து ஆடி, அவை அழகுமயில் ஆகிடுமா கூடி. உலகில் ஆயிரமாய் ஆயிரமாய் மற்ற மொழி அருங்கவிதை தந்திடுமா பாடி இன்பம் தேடி. கன்னிமொழி என்று பெயர் பெற்றாய், கன்னிமொழி என்று பெயர் பெற்றாய். பல கன்னியரை பெற்று மகிழ்வுற்றாய். மேலும் எண்ணிலாத நூல் குழந்தை, எண்ணிலாத நூல் குழந்தை இன்று வரை பெற்றெடுத்தும் உற்றாய் தமிழ் நற்றாய். வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். 2ஆம் பேரரங்கு தொடங்குகிறது. இன்றைக்கு முக்கியமான நாள். என்ன சிறப்பு நாள்? ஐயாவுடைய 90வது பிறந்த நாள். உங்கள் அனைவருக்கும் 90ன்றது சுழியத்தை முன்னால் போட்டுங்க, சரியா? சுழியம்னா என்ன தெரியுங்க? முன்னாடி அதான் பேசிட்டு இருந்தாங்க ஐயா, அவருடைய இளமையை பற்றி தான் தம்பி சொல்லிட்டு இருந்தாரு. சுழியத்தை முன்னால் போட்டுங்க, சரியா போயிடும். சரி, அது நாம் நேற்று பல செய்திகளை இடையில கூட விட்டுட்டு இருக்கேன். சிந்திச்சு பார்த்தேன். ஆமாம், நேற்று அதாவது சொல்லுக்கு, தமிழ் சொல்லுக்குன்னா பொதுவாயிடும். தமிழ் சொல்லுக்கு முதலாக வருகின்ற எழுத்துக்களை பார்த்தோம்.
இறுதியாக வருகின்ற எழுத்தை பார்க்கல. இப்போ தமிழ் சொல்லுக்கு இறுதியாக எழுத்து என்ன வரும்னா 11 எழுத்து தான் வரும். உயிரெழுத்து 12 வரும். உயிரெழுத்து 12 வரும்னா அந்த உயிரெழுத்து அதே வடிவத்தோடு நிற்காது, உயிர் மெய்யாக நிற்கும். இப்போ எப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்க, கா அப்படின்னு அதுக்கு பேர் ஆ. அது வாழ்க பாருங்க. வாழ்கன்னு நிற்கிது கடைசியில் வந்துன்னா இது உயிர் ஆ. இது அதில் உயிர் ஆ இருக்குதான் அர்த்தம். எப்படி ஆ இருக்குது? பிடிச்சா கடைசியில் ஆதான் நிற்கும். இப்படித்தான் 12 உயிரெழுத்தும் இறுதியில் வரும். அதில் இந்த ஏ மட்டும் வராது, இது வராது, ஏ வராது. இந்த தே பே கே சே அப்படின்னு கடைசியில் நிற்கிற மாதிரி தமிழில் சொல்லு இல்லை. இந்த மாதிரி தே பே சே அப்படின்னு இறுதியாக நிற்கிற மாதிரி தமிழில் ஒரு சொல் கூட கிடையாது. எப்போ அது இறுதியாக நிற்கும்னா அளபடை எடுத்தால் நிற்கும். அளபடைன்னா தெரியுங்களா? இலக்கணம் குறையும் பொழுது நெடில் தன்னுடைய குறிலை அளபடையாக சேர்த்துக்கும். இப்போ பாருங்க, சே சேன்னா எருது, சேன்னா எருதுன்னு அர்த்தம். இது ஒரு சொல், ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு சொல்லே ஒரு சொல்ல, ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக வரும். இது சீராகாது. இது ஓர் எழுத்து, 2 மாத்திரை, ஓர் அசை. செய்யுள்ள வரும்போது சீராகாது. சீர் எப்போ ஆகும்னா தேமா புளிமா கருவிளம் கூவளம்னு அது ஏதாவது ஒரு இது சேர்ந்தாதான், 2 அசை சேர்ந்தாதான். இதுக்கு என்ன இப்போ இது வந்து இச்சு ஏ, அதான் சி. இப்போ ஏ நெடில் தான் கடைசியாக இருக்கு. இது சீர் ஆகாது. சீர் ஆகணும்னா இது அளவெடுக்கணும். அளவெடுக்கணும்னா அதனுடைய இனத்தை கூட்டணும். இப்படி தான் ஏ கடைசியாக வருமே தவிர, இப்போ அது என்ன தெரியுமா? தேமா, நேர் நேர் தேமா. இது யாப்பிடக்கணும். இது நேர் நேர் தேமா. ஓர் எழுத்து மட்டும் நின்று ஓர் அசை மட்டும் நின்னா 2 குறிலாக இருந்தால் கூட அது சீராகாது. 2 குறில் நிறை, அவ்வளோதான். இது இப்போ 2 மாத்திரை உடையது, ஓர் எழுத்து, சீராகாது. சீராகணும்னா அளவெடுக்கணும். அளவெடுத்தா அது எந்த இனம், இப்போ ஆ நெடில் வருதுன்னா கடைசியில் காக்கா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்க, அதை அளவெடுக்கணும்னா குறியில் அளவெடுக்கணும். எது கடைசியாக நிற்குதோ அது அளவு நெடிலாகி அதனுடைய குறிலை அளவெடுத்துக்கணும் பக்கத்தில். இப்படி தான் ஏ வருமே தவிர சொல்லுல சே தே பே அப்படின்னு கடைசியாக நிற்கிற மாதிரி தமிழில் ஒரு சொல் கூட கிடையாது. சரி, இப்போ என்ன தெரியுது? உயிரெழுத்து 12 வரும். ஆனால் இந்த ஏ மட்டும் தனியாக வரும். உயிர் மெய்யோடு சேர்ந்து வராது. அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் மெய்யெழுத்து 11 தான் வரும். மெய்யெழுத்து 11 தான் வரும். அது என்ன அப்படின்னா, அதாவது இது வர பாருங்களா, 2 4 5 6 7 8 9 10 தான். இங்கும் இங்கும் இல்லை, இங்கும் இங்கும் இல்லை இல்லைங்களா?
சரியா போச்சா? சரி. 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த 11 எழுத்து தான் சொல்லுக்கு இறுதியாக வரும். சரி, இன்னும் 7 எழுத்து என்ன வராது. எந்த 7 எழுத்து இருக்கு? இல்லை. அதில் சொல்லுங்க. கசட தபர 6 இல்லை. இந்த மெல்லினா இங்கு இல்லை. மென்மையாக கையாளணும். மென்மையாக கையாளணும். பாருங்க, இப்போ அந்த 11 எழுதிங்க. அந்த 11 தான் சொல்லுக்கு இறுதியாக வரும். அதில் கூட இந்த 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 இன்னும் இப்போ வர்றதே கிடையாது. இது சங்க காலத்தில் வருது. அது உயர்ந்த சொல்லில் வருது. அதையோ இப்போ நாம் மாற்றி எழுதுகிறோம். ஒன்றும் வேண்டாம். இப்போ பாரு, இஞ்சி இருக்குல்ல, அது உரி உரி அப்படின்னு தான் எழுதுனாங்க அந்த காலத்தில். இதுக்கு என்ன பொருள் தெரியல? உராய்தல். அதாவது வண்டி வந்தது, என்ன உராய்ந்து விட்டது, சுவரில் நான் உராய்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உராய்தல்னா அது இப்படி வரணும். இந்த உராய்தல் தான் உரிங்கி. இப்போ ஒரு உறிஞ்சி இருக்கு. அது என்ன இருக்கு? ஸ்ட்ராவா? அந்த உறிஞ்சி இது இல்லை. அந்த உறிஞ்சி இது உறிஞ்சி நிற்காது. உறிஞ்சி ஆயிடும். இது ஸ்ட்ரா. இந்த வள்ளி நெறி போடணும். இடைய நெறி போட்டால் உராய்தல் தான். இது அப்போ இருந்து. இப்போ நாம் என்ன எழுதுகிறோம்? உராய்ந்து கொண்டேன், வண்டி உராய்ந்து விட்டதுன்னு எழுதிடுறோம். அதனால் அப்போ அந்த இஞ்சி நிற்கலை. இப்போ இல்லை. சங்க இலக்கியங்களில் இருக்குது. அதே மாதிரி இந்த இந்து இருக்கு இல்லையா, இந்து தன்னகர இந்து. இந்த இந்து இருக்கு இல்லையா, பொருள் அப்படின்னு நிற்கும். பொருள் அப்படின்னாக்கா ஒருவனோட ஒருவர் சேர்ந்து இருக்கு. இதுக்கு பொருள் தான். அப்போ அந்த சங்க காலத்தில் ஒருவனோட ஒருவன் சேர்ந்து வருவது பொருள். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாள் சண்டைன்னு ஒரு பொருள் இருக்குது. பொருந்துதல்னாக்கா சண்டை. சண்டை அதாவது இன்னொருத்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சண்டை வருதுன்னா பொருள் தான். அதுதான் போராக மாறியது. பொருந்துதல் தான் போராட்சி. என்ன பொருந்துதல் அப்படின்னா, அந்த நாட்டு அரசன் இந்த நாட்டு அரசனும் சண்டை போட்டுக்கிறான்னா இப்போ மாதிரி இரவில் தூங்கும்போது கொண்டு மேலே போட்டு போயிடுது இல்லை. இப்போ எல்லாம் ஆளே வர்றதில்லை. இப்போ என்னமோ வீசி ஆள் இல்லா விமானங்களை தாக்கி சண்டைக்கு நிற்கிறவனும் சாகிறான். வீட்டில் படுத்து நடக்கிற குழந்தைங்களும் மருத்துவமனையில் சாகும். அப்பொழுது போர் முறை, தமிழனுடைய போர் முறை அறமான போர் முறை. போர்லேயும் அறம் கடைப்பிடிச்சான். அதாவது வாழ்க்கையிலையும் அறத்தை கடைப்பிடிச்சான். காதல்லையும் அறம் கடைப்பிடிச்சான். எல்லா இடத்துலையும் அறத்தை கடைப்பிடித்தவன் தமிழன். அதனால் போரில் என்ன செய்தான், இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் போர்னா அவன் 1000 பேர் நிற்பான் அல்லது 3000 பேர் நிற்கலாம். இவன் 1000 பேர் 3000 பேரை நிற்பான். எல்லை என்னன்னு கேட்டால் அவன் நாட்டு எல்லையில் அவன் நிற்பான்,
இவனாட்டு எல்லையில் இவன் இருக்கும். 2 பேரும் ஒரே இடத்துல தான் சண்டை போடுறாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் பின்வாங்குறான்னா போகாதே, பின்வாங்குறான்னா பயந்துட்டான்னு அர்த்தம். நீ அவன் போய் அடிக்காதே, பின்வாங்கு போகிறதே அடிப்பதில்லை. இப்படியெல்லாம் சண்டை இருக்குது. இப்படி பொருத்தமாக நின்று சண்டை போட்டது தான் அது பொருத்தம் ஆகி போர்னு நீண்டது. அதுக்கப்புறம் பொருணன்னாக்கா வீரன் அர்த்தம். அது வரும். பொருணன்னா வீரன். இப்போ நாம வீரனை எழுதிடுறோம். அப்போ பொருள்னாக்கா வீரம், பொருள்னாக்கா சண்டை, போர் என்று இருந்தது. இப்போ இந்த 2 தான் இப்பொழுதும் பயன்படலை. இப்பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? போர்னு எழுதுகிறோம், வீரன் எழுதுகிறோம். இது சங்க இலக்கியத்தில் இருக்குது. அதனால் அது வரும்னு சொல்லிட்டாங்க. மீதி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்க, இது இஞ்சிக்கு காட்டிட்டேன், இதுவும் காட்டிட்டேன். இது கண்ணு தான் உங்களுக்கு. கண்ணுன்னா இன்னும் வருது இல்லையா? கண், பெண் இல்லையா? மண் என்ன எழுதினாலும் இன்னும் வருது. இது வெறும் தன்னகரம், 3 சுபின்னு சொல்ல வேண்டாம். அடுத்து இம்மு தெரியும் உங்களுக்கு. மரம், நலம், வளம் கடைசியாக நிற்கிது இல்லையா? சரி, அதுக்கப்புறம் இன்னு எது? இது ரன்னகரம். 2 சுழி இன்னும் இல்லை, ரன்னகரம். அவன், மகன் இல்லையா? அவன், மகன், மன்னன் கடைசியாக நிற்கும். அதுக்கப்புறம் நாய், நாய், தாய், கடைசியாக நிற்குது. இடையின இரு. இது அவர், மலர் இல்லையா? சிலர், பலர் கடைசியாக நிற்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் 3 இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் சொல்லி தந்துடும். இது 3 இருக்கு. தமிழை முதல்ல இதுதான் கண்டுபிடிச்சான். இது மெல்லிய ஓசையாக இருக்குது. இன்னொன்று கண்டுபிடிச்சா அது ரொம்ப வல்லோசையாக போயிடுச்சு. இந்த 2க்கும் இடைப்பட்ட ஒரு ஓசை வேணும்னு நினச்சான், அதை கண்டுபிடிச்சான். இது கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்றைக்கி தமிழுக்கே சிறப்பு. தமிழுக்கு ஒரு சிறப்பு எழுத்து உலக மொழிகளில் ஒரே ஒரு மொழியில் மலையாளத்தில் இருக்குது. அது அப்போ 600-700 ஆண்டுகள் தான் ஆகுது மலையாளம் உருவாகி. அந்த மலையாளத்தில் இந்த டா இருக்குது. வேறு உலக மொழிகளில் இல்லை. பிரெஞ்சில் இந்த ஒலி இருக்குது. பிரெஞ்சில் ரகர ஒலி இருக்குது, எழுத்து இல்லை, ஒலி இருக்குது. ஆனால் தமிழுக்கு சிறப்பானது அந்த ரகரம் தான். அதுதான் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து. இது எப்படி சொல்லணும்? 3 என்ன இனம் சொன்ன நேற்று சொன்னேன். இந்த 3 என்ன இனத்தில் இருக்குது? வல்லினமா, மெல்லினமா, இடையினம்? 3 இடையினம். அப்போ இனம் சொல்ல முடியுமா? இதுவும் இடையணும், இதுவும் இடையணும், அதே இடையணும். ஆனால் இப்போ வல்லினம், இப்போ ராவை வல்லினரா இடையினரான்னு சொல்லிடுறோம். இனம் வேறு. இது 3 ஒரே இனமாக இருக்குதுனால அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு சொல்லு இருக்குது, யாரும் சொல்கிறது இல்லை. இதுக்கு வெள்ளத்துக்கு போகிற இல்லு, இது பள்ளத்துக்கு போகிற இல்லு, இது ஆளு கூழு பாலுக்கு போகிற இல்லுன்னு சொல்லிக்கிறோம். இது கூட்டாம்போக்கு. ஒரு இலக்கிய நயத்தோட இலக்கண வளத்தோடு சொல்லணும்னு சொன்னால் இதுக்கு பேருக்கு நுனி நா லகரம். நுனி நா லகரம்னு அது எழுதிங்க. அது யாருமே இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஏன்னா தமிழ் மேலே முதல்ல பற்று வேணும், தமிழ் மேலே ஒரு உணர்ச்சி வேணும். அப்போ தான் அது இயல்பாக வரும், இயல்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. கடமைக்கு சொல்லிக் கொடுக்குறது வேறு, சம்பளம் வாங்கிக்கணும். சம்பளம் வாங்காததுனால தான் அந்த கடமை வாங்கலாம். இது நான் நுனி லா. நாக்கில் பாருங்கள், இல்லு, கல், சொல்லு சொல்லி பாருங்க, முன நாக்கில் தான் வரும். அதனால் நுனி நா லகரம். சரி, அது நான் மடி லகரம். சொல்லுங்க, நான் மடி லகரம். ஒரு பாருங்க, நாள், கோள், வாழ், நாக்கு மடி. நாக்கு மடிதான் சொல்லி பாருங்க. தமிழ் உலகத்திலேயே ஒரு எழுத்து இந்த இடத்துல தான் பிறக்குது,
இப்படி தான் பிறக்குதுன்னு சொல்லி கொடுத்த ஒரே மொழி தமிழ் தான். மீதி எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். எழுத்து எங்கே பிறக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மொழி மட்டும்தான் எழுத்து எங்கே பிறக்குதுன்னு சொல்லி கொடுத்த மொழி தமிழ் மட்டும்தான். பாருங்க, இது நான் மடி இல்ல, இள்ளுன்னு சொல்லி பாருங்க. நான்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இள் அப்படின்னா நாக்கு மடிஞ்சாதான் இள்ளு வரும். இயல்பாக நமக்கு மடியுது. ஏன்னா நாம் தமிழ் தாயினுடைய வயிற்றில் பிறந்தோம், அதனால் தானாக வரும். அதே மாதிரி அது பாருங்க, நான் உரழா, உரள்னா என்ன, போய் தடை வருதுன்னு அர்த்தம். இந்த நம்ம நாக்கு இருக்குது பாருங்க, இழுன்னு சொல்லி பாருங்க, மேலே போய் தடவும். மடியாது, மொன நாக்கு ஒட்டாது, மேலே போய் அது பேர் அன்னம். மேலே இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னம். அன்னம்னா என்ன? மேலேன்னு அர்த்தம். அண்ணல் அப்படின்னா உயர்ந்தவர், மேலானவர்னு அர்த்தம். அதுலேருந்து தான் வந்தது. அண்ணன்னா யார்? நம்ம விட உயர்ந்தவர், மேலானவர், முதல்ல பிறந்துட்டார், அதனால் அண்ணன். அன்னம் அப்படின்னாக்கா தன்னகரை, தன்னகரை இன்னும் 3 சுடி போடணும். அப்படி போட்டால் மேலேன்னு அர்த்தம். அப்போ மேலே போய் அந்த நாக்கு அப்படி ஒட்டும், அது உரழும். உரழுதெல்லாம் சும்மா மேலே போய் தடவுதல்னு அர்த்தம், அவ்வளோதான். ஒட்டாது, தொடாது, அழுத்தாது, அப்படி போய் நிற்கும். சொல்லி பாருங்க, நான் உரள் ரா. இதை யாருமே சொல்லி கொடுக்கறதில்லை. இது சொல்லி கொடுக்காதனால தான் நாம் தப்பாக ஒலிக்கிறோம். அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு மாத்திரைக்கு அளவு இருக்குது. சரி, இப்போ இந்த 11 தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? 11 எழுத்தும் கட்டாயமாக எந்த சொல்லுக்கு இறுதியில் வரும். சரி, இப்போ 7 எழுத்து வராது இல்லையா? அந்த 7 எழுத்து என்ன ஆகும்? இந்த 6 வராது. கசட தபரன்னு சொல்கிறோமே, இக்கு இச்சு, இக்கு இச்சு, இட்டு இக்கு, இப்பு இக்கு, இந்த 6ம் சொல்லுக்கு இறுதியில் வரவே வராது. அப்படி வந்தால் அது தமிழ் சொல் இல்லை. வரும், தமிழ் சொல் இல்லை. இப்போ சம்பத்துன்னு ஒரு சொல்லு, தமிழ் எழுத்து தான், எழுத்தெல்லாம் தமிழ் தான். சம்பத்துன்னா சொத்து, அதாவது மூலதனம், ஏதோ வரும், சொத்துன்னு வரும், மூலதனம் வரும். இது சம்பத்து தமிழ் எழுத்துல இருந்து சொல்லு சமஸ்கிருதம். இதை நாம் அப்படியே ஒருத்தர் பேர் வச்சுருக்கார், ஈவிகே சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார், பெரியாருடைய அண்ணன் மகன். இந்த சம்பத்து அவரை எழுதணும்னா எழுதக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி போட்டால் தமிழ் முறையாகும். சொல்ல தமிழ் முறைக்கு கொண்டு வர்றோம், தமிழ் ஆக்கலை. எழுத்து தமிழ் எழுத்து, சொல்லு சமஸ்கிருதம், அதை மாற்ற முடியாது. அது பேர் செல்வம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சம்பத்துன்னா செல்வம், சொத்து. செல்வம், சொத்து, அது தமிழில் எழுதுனா தேவையில்லை. இது சமஸ்கிருத சொல்லு, பேரை வச்சுக்கிட்டாரு, மாற்ற முடியாது. அப்போ அவர் பேரை எழுதணும்னா சம்பத்துன்னு எழுதணும். சரி, இப்போ அந்த 6ம் வராது. எந்த இச்சியில் போய் நிற்கிற மாதிரி ஒரு சொல்லு இல்லை, இக்கில் போய் நிற்கிற மாதிரி தமிழில் ஒரு சொல்லு கிடையாது, இட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சொல்லு கிடையாது, இத்தில் நிற்கிற மாதிரி தான் இல்லை. அதே மாதிரி இச்சில் நிற்கிற மாதிரி ஒரு சொல்லு இல்லை. வச்சா இப்போ இன்னும் ஒன்று என்ன, அது 7 எழுத்தில் ஒன்று எது? இந்த இந்து. இதுவும் சொல்லுக்கு இதில் வராது. இப்போ மன்மோகன் சிங் எழுதுகிறோம், அது அவன் வச்சுக்கிற பேர். அதை நாம் சிங்குன்னு நிறுத்தக்கூடாது. ஏன்னா தமிழ் மொழியில் இறுதியாக இது நிற்காதுன்றதுனால சிங்கு. இது தமிழ் முறைக்கு மாத்திரம், அவ்வளோதான். தமிழ் ஆக்கலை. அது சிங்குன்றது அது ஒரு இனம், அது ஒரு இனம். அதனால் சிங்குன்னு நிறுத்த முடியாது, தமிழில் நிற்காது. அதனால் சிங்கு அப்படின்னு மாற்றணும். ஏன்? இது தமிழில் இறுதியாக வராது.
இத்து இறுதியாக வராது. அதனால் நாம் இதை போடுறோம், போட்டு ஆகணும், போடணும். இதை ஒத்துக்குனா சரி, ஒத்துக்கலைன்னா பரவாயில்ல. அப்போ தமிழுக்கு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதோட சரி. கேள்வி கேள்விடா. சரி, சுகர் வேணுமா? சுகர் சுகரோடையா சுகர் சக்கரை போட்டா சக்கரை போடலாம். போடலாம். நான் கசப்பானவன் இல்லை, கசப்பானவன் இனிப்பானவன் இல்லை. தப்பா சொல்லிட்டேன். இனிப்பானவனாக இல்லை, நான் கசப்பானவன். அதனால சக்கரை போடுறோம். அவங்களுக்கு எல்லாம் தமிழ் சொல்லில்லை, மூணு பண்ணிடலாம். தமிழ் சொல்லுக்கு வராது. சரி, இங்கு வராது, இந்த 6 எழுத்து வராது, இது வராது. இன்னொரு மாதிரியாகவும் வராது. நான் சொன்னா போவாரா? போவாங்க. தமிழன் சொல்ல கேட்கலாம் கேட்குறேன். சரி, இப்போ பாருங்க. அதேதான், அப்படியே இருக்குது. அது இருக்குது பாரு. அந்த 6 கடைசியில வராதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னோட ஒன்று சேர்ந்தும் வராது. யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதாவது இச்சைக்கு பக்கத்துல சா வரும், இச்சு வராது. இக்குக்கு பக்கத்துல காக்கா கீக்கி கூக்குன்னு வருமே தவிர இக்கு வராது. புரியுதா? இன்னொரு இக்கு வராது, இன்னொரு இச்சு பக்கத்துல வராது. இன்னொரு ஐயா மன்னிக்கணும், தெரியாம என்னுடைய ஒளி வாங்கி எங்கிடுச்சு. ஆர்ப்பாட்டம் போடுறோம். இருக்கு பக்கத்துல இப்போ வந்துச்சு. இது இடையணும், அது வல்லினும். இப்படி வருமே தவிர ஒரு இப்புக்கு பக்கத்துல இன்னொரு இப்பு வராது, ஒரு இச்சுக்கு பக்கத்துல இன்னொரு இச்சு வராது, இன்னொரு இட்டுக்கு பக்கத்துல இன்னொரு இட்டு வராது. இது மாதிரி அதுவே இப்புக்கு பக்கத்துல இப்பு வராதுன்னு சொன்னா இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்புக்கு பக்கத்துல இக்கும் வராது, இச்சும் வராது, இட்டும் வராது, இட்டும் வராது, அது வராது. இந்த 6 வல்லினமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரவே வராது. வர்ற மாதிரி தமிழில் சொல்லே இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தப்பு பண்ணுறோம். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கத்துறேன். பலர் எழுதுறாங்க. பலர் எழுதுறாங்க, நான் படிக்கிறேன். அதனால தான் இவ்வளவு தூரம் கத்தி சொல்கிறேன். இருக்கு பக்கத்தில் இக்கு வராது, 2 வல்லினம் சேர்ந்து வராது. இது ஏற்கனவே அந்த எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், வில்லு தான் பகுதி. வில்லு பகுதி அந்த கா வர்றதுனால இந்த இல்லு இரா மாறிக்குமே தவிர இன்னொரு இக்கை சேர்க்காது பக்கத்தில். அந்த ஒலி அதிலே இருக்கு, விற்கப்படும்ன்றதுலேயே ஒலி இருக்கு, இக்கு தேவையில்லை. இப்படி பலர் கற்க பலர் இப்படி எழுதுறாங்க. புரியலாமா? திருவள்ளுவருடைய குரலை பாருங்க, இப்படிதான் இருக்கு. அது கல்லுதான். கல் என்றாலே மலையே கல்லுதான். கல் என்றாலே மலை. கல் என்றால் கூழாங்கல், கல்லுன்னா பாறாங்கல். அதுவே வினைத்தொகையாக வினைச்சொல்லாக வந்தால் கல்னா கற்றுக்கொள் அர்த்தம். அது பேர் ஏவல் வினை. கல் அப்படின்னா ஏவல் வினை, கற்றுக்கொள் அப்படின்னு வரும். அதனால் தமிழில் பல சொல்லு பெயர்ச்சொல்லாகவும் வரும், வினைச்சொல்லாகவும் வரும். அதனால் கல் அப்படி மாறும். இந்த கல் தான் கற்க ஆட்சி.
அப்படின்னா கற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். வள்ளுவர் சொல்றது கற்றுக்கொள். அந்த கல் தான் அந்த கா வந்ததுனால இன்னும் இரா மாறிச்சே தவிர இன்னொரு இக்கு வரணும்னு கிடையாது. அந்த ஒலி அதிலே இருக்கு. சரி, இப்போ அது முடிஞ்சுதா? இப்போ கடைசியில் வர்றது என்னென்னா வராது என்ன பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னொன்று இது சொல்லிட்டேன். சரி, அதுக்கடுத்து இப்போது நாம் சுட்டு எழுத்துன்னு ஒன்று இருக்குது. சுட்டுன்னா என்ன? ஒருவரை குறிப்பிட்டு காட்டுவது. இதுக்கு பேர் இந்த விரலுக்கு பேர் என்ன? சுட்டு விரல்னு பேர். இந்த விரலுடைய வேலையே அதுதான், அதை சுட்டி காட்டுவது. இன்னொரு செய்தியும் இருக்குது. நீ மறுபடியும் ஒருவரை குற்றவாளி என்று நீ சுட்டும் பொழுது உன்னை 3 விரல் உன்னை காட்டுது. முதல்ல நீ குற்றவாளி, நீ சரியானாதான் மற்றவர்களை சுட்டி காட்ட முடியும்னு இந்த கை நமக்கு காட்டுகிறது. போல இதுக்கு பேரே சுட்டு விரல் தான். சுட்டு விரல் என்றாலே ஒருவரை சுட்டி காட்டுகின்ற விரல் என்று பொருள். சரி, இப்போ அது சுட்டு எழுத்து என்றாலே 3 எழுத்து தான் சுட்டு எழுத்து. என்னென்ன 3 எழுத்து? அ, இ, உ. இந்த 3 எழுத்து தான் சுட்டு எழுத்து. அது மட்டும் இல்லை, தமிழில் 5 எழுத்து குறில் எழுத்து இல்லையா? 5 என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ. அவ்வளோதான். இதே தான் இங்கிலீஷு. ஒரு ஓவை நடுவில் மாற்றிருக்கான், அவ்வளோதான். இந்த அ, இ, உ, ஏ, ஓ தான் 5 எழுத்து தான் அடிப்படை தமிழுக்கு. இதைத்தான் ஆங்கிலத்தில் ஏஐஓ. இதே தான், இந்த 5 எழுத்து தான். அவங்க அதை எடுத்து ஒரு ஓவை மட்டும் இடம் மாற்றி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். புரியுதா? இந்த 5 குறில் எழுத்து தான் ஆங்கிலத்தில் உயிரெழுத்தாக இருக்கிறது. மற்றதெல்லாம் மெய் தான். ஆங்கிலத்தில் உயிரெழுத்து மெய் எழுத்து தான் உண்டு, உயிர் மெய் கிடையாது. அதனால தான் இங்கே 45 எழுத்து இருக்குது ஒரு சொல்லு. ஆங்கிலத்தில் ஒரு மருந்துக்கு பேர், மருந்து நோய் 45 எழுத்து இருக்கு. ஆங்கிலத்தில் எழுத்தே 26 தான். அந்த சொல்லுக்கு 45 எழுத்து இருக்கு. இன்னொரு சொல்லுக்கு 25 எழுத்து இருக்கு. தமிழில் 4 சொல்லுக்கு மேலே எழுத்துக்கு மேலே சொல்லே கிடையாது. வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. தமிழன் ஏற்கனவே சொன்னான், அவன் அறிவியல் மனிதன். அவன் இந்த மொழியை உருவாக்கும் போதே அறிவியலில் தேர்ந்து உருவாக்கியிருக்கான். இப்போ ஒரு மொழியை ஒரு எழுத்தை ஒலிக்கணும்னா எவ்வளோ ஒலி தேவை? நம்மக்கிட்ட எவ்வளோ எழுத்து ஒலி சொல்லுங்க போகலாம். மாத்திரை 1/4 மாத்திரை எழுத்து இருக்குது, அரை மாத்திரை எழுத்து இருக்குது, 1 மாத்திரை எழுத்து இருக்குது, 2 மாத்திரை எழுத்து இருக்குது, 3 மாத்திரை எழுத்து இல்லை. ஏன் இல்லை? வேற மொழியில் இருக்கு. தமிழில் 3 மாத்திரை வேணும்னா அளவு எடுக்கணும். அது சொன்ன பார்த்தீங்களா? இப்போ புறா, இது புறா. இந்த புறா சீராகாது. பூ 1 மாத்திரை, இந்த நெடிலுக்கு 2 மாத்திரை இல்லையா? இப்படி வந்துடுச்சுன்னா மாத்திரை 1 தான். இது செய்யுள் யாப்பிலக்கணத்தில் உங்களுக்கு ஒரு புதுமை. ஏன்னா இப்போது நான் வர்றேன், என்னோடு ஒரு மாணவர் வர்றார் அப்படின்னா புலவருடன் மாணவர் வந்தார் தான். சரி, மாணவர் முன்னால் வர்றாரு, நான் பின்னால் வரேன்னா மாணவருடன் புலவர் வந்தார். என்ன அர்த்தம்? யார் முன்னால் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. தமிழில் அதே மாதிரி இதில் எது குறில் முன்னால் வந்திருக்கு, அவருக்கு தான் மரியாதை, இவருக்கு மரியாதை இல்லை. இப்போ அதனால் இதுக்கும் 1 மாத்திரை தான், அதுக்கும் 1 மாத்திரை தான். முன்னால் வந்ததுனால, முன்னால் குறில் வந்ததுனால, பின்னால் நெடில் நின்றதுனால நெடிலுக்கு மாத்திரை குறவு. செய்யுள்ள நீங்கள் தனியாக பார்க்கும்போது பூவுக்கு 1 மாத்திரை, ராவுக்கு 2 மாத்திரை தான். அதில் மாறுபாடு இல்லை. இப்படி சேர்ந்து ஒரு சீராக வரும்பொழுது சீரில் இது சீரே ஆகாது. ஏன்?
ஒன்று ஒன்று 2 மாத்திரை, 2 மாத்திரைன்னா நிறை, அவ்வளோதான். நேரு கூட இல்லை. 2 மாத்திரையுடைய நெடில் நேரு. பாருங்க, இது நேரு. ஆனால் இது இப்போ நேர் இல்லை, நிறை, இது குறி. இந்த நேர் நிறைக்கே ஒரு அருமையான செய்தி இருக்குது. என்னங்காது கிராமங்காயன்றான், புளி மாங்காயன்றான், கருவலங்காயன்றான், பூவலங்காயனா என்னென்னமோ காய போடுறான், கத்திரிக்காயை காணாமோ. அது இல்லை. அந்த வாய்பாடும் அந்த இலக்கணமும் ஒன்றா வச்சு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சொல்லி கொடுக்குறவங்க பயமுறுத்தி விட்டுறாங்க. தமிழை படிக்கிறதுக்கு பயப்படவே கூடாது, அவ்வளவு எளிமையானது. இப்போ ஒரு மாத்திரை உடையது நேர். இப்போ நெடிலுக்கு என்ன பேர்? செய்யுள்ள நேருன்னு பேர். நேர் நேர் 2 மாத்திரை இருந்தால் நேர் நேர். அதுக்கு வாய்பாடு தேமா. நேர் நேர் தேமா. நிறை நிறை கருவளம். அப்புறம் நேர் நிறை கூவளம். இப்படி இருக்கு. அந்த வாய்ப்பாட்டிலேயே இலக்கணத்தை நமக்கு வாயில் எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் பார்க்காமலேயே பயந்து போய் கிடக்கிறோம். இப்போ இது நேருன்னானே, இப்போ நெடிலுக்கு நேருன்னு சொன்னானே, இந்த நேரு இருக்கு கணக்கில் வராது. அதாவது செய்யுள்ளெல்லாம் மெய்யெழுத்து, குட்டியலுகரம், குட்டியலுகரம் கணக்கில் வராது. அப்போது இது மட்டும்தான் கணக்கு. இது நெடிலா குறிலா? அந்த நெடிலா குறிலா? நெடில். அப்போ நெடில் தானே நேரு. அப்போ அதே நெடில் தானே நேரு. எப்படி வாய்ப்பாடு கொடுத்துருக்கான் பாரு. நெடில் எடுத்தையே நேருன்றான். நேர் தான் நெடில். புரியுதா? வாய்ப்பாடு வேற, கணக்கு வேற இல்லை. ரெண்டும் ஒன்றா கொடுத்துருக்குறான். இப்போ தனித்தனியாக என்ன, ஒரு பையனை அதே 10 என்றான்னாக்கா இந்த 5 விரல் எண்ணிக்குவோம், இந்த 5 விரல் இருக்கும். இன்னும் 10 சேர்றான்னா 2 காலை கூட எண்ணிக்குவோம். இதுவே வாய்ப்பாடாக வந்தால் 4 5 20. அதானே 4 5 20 வாய்ப்பாடு. அதே மாதிரி இலக்கணத்தை தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய்ன்னு சொன்னது நேர் நேர் நேர், நேர் நிறை நேர். அதுதான். அதைத்தான் அவ்வளோ எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு, இது நேருன்னா என்ன, நெடில். சரி, நேருக்கு பொருள் என்ன? உனக்கு நேரு நான் இல்லையா? நேருனாலே தகுதின்னு அர்த்தம். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம், ஒரு பையனை 2 3 பையன் சேர்ந்து அடிக்க வருவான். அவன் சொல்லுவான், டேய் உனக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் நில்றான்றான். ஏன்டா 2 பேரை கூப்பிட்டு வர அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தகுதியாக நீ நில்லுன்னு அர்த்தம். நாம் பேசுகிறோம் இலக்கணமெல்லாம் அதுக்கப்புறம் தான். நேராக நீ நேருக்கு நேர் வா, நீ நானும் நிற்கலான்னா உனக்கு தகுதியா நான், எனக்கு தகுதியா நீன்னு அர்த்தம். அப்போ நேர் என்றால் அந்த சொல்லுக்கு பேர் பொருள் தகுதி. சரி, இப்போ நிறைன்னு சொல்கிறோம். இந்த நிறை என்ன? கரு. 2 குறில் இணைந்தால் தான் நெறி. 2 குறில் இணைந்தால் நிறை. இப்போ பாருங்க, அதுவும் 2 குறில், இதுவும் 2 குறில். வாய்ப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. 2 குறில் தான் நிறை, இதுவும் 2 குறில். நீங்க எங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை. 2 குறில் இணைந்தால் நிறைன்னா நிறைதான். சரி, இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நிரல்னு ஒரு சொல் இருக்கு, நிறைன்னு ஒரு சொல் இருக்கு. நிரலுக்கு என்ன பொருள், நிறைக்கு என்ன பொருள்? புரோகிராமுக்கு தான் நிரல் நிறை சேர்த்து போட்டாங்க. ஆங்கிலத்தில் புரோகிராம்ன்றதுக்கு நிரல் நிறை அப்படின்னு. நிரல் என்றாலும் வரிசை தான், நிறை என்றாலும் வரிசை தான். ஏன் 2 சொல் இருக்கு? அவ்வளோ அது தத்துவம் அது உள்ள இருக்கு. நிரல் என்றால் ஒன்று ஒன்று, இதுதான் ஒன்று பின்னால ஒன்று தான் நிரல். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? கியூ இல்லையா? கியூன்னு ஏன் பேர் வச்சான் தெரியுங்களா? இது கியூ.
போய் இப்படி திரும்புறதுக்கு கியூ. நிற்கிறவங்க இடம் பார்த்தாருன்னா இப்படி திரும்பிக்கவங்க. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. ஒன்றன் பின் ஒன்று தான். நீ திரும்பினாலும் போனாலும் வளைஞ்சாலும் நெளிஞ்சாலும் ஒன்றன் பின் ஒன்று. எவ்வளோ அருமையாக வச்சுருக்கான் பார் பேர் தமிழன். நீ திரும்பினா கூட ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் தானே நிற்கிறீங்க, கலைய முடியாது. அதனால நிரல் என்றால் இது பேர் நிரல். நிரல் என்றால் ஒன்றன் பின் ஒன்று. சரி, நிறைனா என்ன? அதுவும் ஒன்றன் பின் இல்லை, ஒன்றன் பக்கத்தில் ஒன்று. புரிப்பு. இது ஆங்கிலத்தில் என்ன பேரு? பக்கத்தில் பக்கத்தில் இருந்தா என்ன ஆங்கிலத்தில் சொல்லுங்க. பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்களே என்ன? பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்துறதுக்கு என்ன? எனக்கு வரல அந்த சொல்லு சட்டுன்னு. பக்கத்தில் பக்கத்தில் சொல்லலாம், parallel சொல்லலாம், besides அடுத்து பக்கத்துல பக்கத்துல. டிசைனா? beside, BESID. டிசைன் இல்லை, ரோ அது இல்லை. ரோ சொல்லலாம். ரோனா கூட அது கிடையாது. ரோ கூட கிடையாது. இன்னொரு சொல்லு இருக்கு. காலமா? காலம். சரி, Order. பரவாயில்ல இருக்கு. இப்போ நிரல் என்றால் ஒன்றன் பின் ஒன்று கியூ. நிறைனா ஒன்றன் பக்கத்தில் ஒன்று. இப்போ நிறைக்கு ஏன் போய் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றுன்னு சொன்னான் அப்படின்னா, இப்போ இந்த கரு இருக்குல்ல, ஒன்றன் பக்கத்தில் ஒன்று எப்படி இருக்கு பாருங்க. நிறை என்றால் இதுக்கு பேரு வாய்ப்பாடு நிறை இல்லையா? அதுக்கு என்ன நிறை? நிறைனால இரு குறி. இரு குறின்னா ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு இல்லை, ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு, ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு. அதான் நிறை. இங்க என்ன இருக்குது? நிறையில என்ன இருக்கு? நீக்கு பக்கத்துல இருக்கு ரை. எப்படி பாருங்க, காக்கு பக்கத்துல ரூ இருக்குது, ரெண்டு குறில் இருக்கு, ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு, நீக்கு பக்கத்துல ரை இருக்கு. அதுவும் அப்படிதான் குறுக்க போகுது. ஒரு நிரலுக்கும் நிறைக்கும் வேறுபாடு இதுதான். ரொம்ப பேர் அது தெரியல. ஆனால் புரோகிராமன உடனே நிரல் நிறைன்னு போட்டு விட்டுறாங்க. அது இல்லை, இதுதான் சரியானது. தமிழ் வாய்ப்பாடு, தமிழ் இலக்கணம் நம்மக்கிட்ட அப்படியே வாயில் இருக்கிறது. பயப்படவே கூடாது. தேமாங்காய்னா நேர் நேர் தேமாங்காய், அவ்வளோதான். இப்போ நேர் நேர் தேமாங்காய். இப்போ யாப்பு இலக்கணத்துக்கு ஏன் போயிட்டேன்னா, தமிழினுடைய சிறப்பை சொல்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கேன். இப்போ நீர், நேர், இந்த நேர்ன்றது அசை. இது அசை. இதுக்கு வாய்பாடு தான் தேமாங்காய்.